நாமளும் கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். தண்டவபுரத்துல அந்த காலை பொழுதே ஒரு மாதிரி வித்தியாசமான அமைதியா இருந்துச்சு. அது சும்மா இருக்கிற அமைதி இல்ல, நம்மளோட மூச்சையே அடக்குற மாதிரி ஒரு கனமான அமைதி. ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு நம்ம மனசுக்குள்ள சொல்ற மாதிரி ஒரு நிசப்தம். இந்த அமைதிக்கு பின்னாலதான் நம்ம கதையோட முக்கியமான மர்மமே இருக்கு. காலையில ராகவ் ஊரை விட்டு வெளியே போனத மொத்த கிராமமே பார்த்துச்சு. ஆனா அதுல பாதி மட்டும்தான் உண்மை. இங்கதாங்க அசல் குழப்பமே ஆரம்பிக்குது. ஒரே நேரத்துல ரெண்டு ராகவ் எப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் ஊர் மக்கள் கண்ணு முன்னாடி கிராமத்தை விட்டு வெளியே போறான். அதே சமயம் இன்னொரு ராகவ் அவனோட பூர்வீக வீட்டுக்குள்ள பூட்டப்பட்டு கிடக்குறான். எப்படிங்க அது முடியும்? பூட்டி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது. அது ராகவோட குரல். யாராவது கதவை தரங்கன்னு கெஞ்சுறோம். ஆனா யாரும் அதை கண்டுக்கல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ராகவ் ஏற்கனவே ஊரை விட்டு போயிட்டான். அப்போ உள்ள இருந்து கத்துறது யாரு? இந்த விசித்திரமான சம்பவத்தால ஊரே குழம்பி போயிருக்கு. இதுக்கு ஒரு விடை தேட கிராமத்து பெரியவங்கெல்லாம் ஒண்ணு கூடுறாங்க. அப்போ அங்க வர்ற ஒரு பாட்டி கையில தான் இந்த மொத்த பிரச்சனைக்கான ஒரு பதில் இருக்கு. அந்த பாட்டி ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை கொடுக்கறாங்க. அந்த உருவத்துக்கு பேர் இருக்கு, ஆனா அதை நம்ம சொல்லக்கூடாதான். ஏன் தெரியுமா? அதோட பேரை சொன்னா அது நம்மள திரும்பி பார்க்கும். நம்மளோட கவனம் தான் அதுக்கு சாப்பாடு மாதிரி. அதனால அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கவே கூடாது. அந்த பாட்டி சொல்ற அடுத்தடுத்த விஷயங்கள் கேக்குறதுக்கே இன்னும் பயங்கரமா இருக்கு. அது ஒரு அசுரன் இல்ல, அது மனுஷனா மாற முயற்சி பண்ணல. அது தன்னையே ஒரு மனுஷன்னு நினைச்சிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முகம் மட்டும் பத்தாது, ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் வேணும். அவங்களோட ஞாபகங்கள், உறவுகள் எல்லாமே. சரி, இந்த மாதிரி ஒரு உருவம் அது எப்படி இந்த ஊருக்குள்ள முதல்ல வந்துச்சு? இதோட ஆரம்ப புள்ளி எது? பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை அந்த பாட்டி சொல்றாங்க. காட்டுக்கூட தொலைஞ்சு போன தம் மகனுக்காக ஒரு அம்மா காத்துட்டு இருந்தாங்க. 4வது நாள் ராத்திரி வீட்டு கதவு தட்டப்படுது. வெளியிருந்து கேட்டதா அவங்க மகனோட குரல். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த அம்மா கதவை திறந்துட்டாங்க. அதுதாங்க அவங்க செஞ்ச கடைசி தப்பு. காலையில பார்த்தா அந்த அம்மா அங்க இல்ல. ஆனா மகன் மட்டும் வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்தா. ஆனா திரும்பி வந்த அந்த பையன்கிட்ட ஒரு சின்ன ஆனா ரொம்பவே திகழான வித்தியாசம் இருந்துச்சு. அவனோட நிழல் அவன் நகரத்துக்கு முன்னாடியே அசைஞ்சது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனா ரொம்பவே அசாதாரணமான விஷயங்கள் தான் அது உண்மையான மனுஷன் இல்லங்கிறதுக்கான அடையாளம். அப்போ அது ஏன் ராகவ தேர்ந்தெடுத்துச்சு? ஏன்னா அது எல்லாரையும் குறி வைக்கிறதில்ல. தனிமையில வாடுறவங்க, துக்கத்துல இருக்கிறவங்க, மனசுல பெரிய பாரத்தோட வாழ்றவங்க, இவங்க மாதிரி மனதளவுல பலவீனமா இருக்கிறவங்கள தான் அது தேடுது. அவங்களோட முகத்தையும் வாழ்க்கையும் அப்படியே காப்பி அடிக்கிறது அதுக்கு ரொம்ப சுலபம். சரி, இப்போ மறுபடியும் வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற உண்மையான ராகவ் கிட்ட வருவோம். அவரோட நிலைமை என்ன? தன் முகத்தை பாக்குறதுக்கே பயந்து வீட்ல இருக்கிற கண்ணாடிகளையெல்லாம் மூடி வச்சிருந்தான் ராகவ். ஆனா ஐயோ நாமளே இல்லாம போயிடுவோமோங்கிற பயத்துல மெதுவா ஒரு கண்ணாடியை நெருங்குறான். கண்ணாடியில முதல்ல ஒண்ணுமே தெரியல. அப்புறம் மெதுவா, ரொம்ப மெதுவா அவனோட முகம் தெரிய ஆரம்பிச்சுது. ஆனா அது அவனோட முகமா இல்ல. அந்த நிமிஷம் ராகவ் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். கண்ணாடியில திரிஞ்ச முகத்தோட கண்கள் அது அவனோட கண்கள் இல்ல. தன்னோட அடையாளத்தோட கடைசி துளியான தன் உருவத்தையும் வேற யாரோ திருடிட்டு இருக்காங்கன்னு அவன் உணர்ந்தான். இங்க உண்மையான ராகவ் இந்த திகில்ல உறைஞ்சு போயிருக்கான். ஆனா வெளியே போன அந்த போலி ராகவ் எந்த பதட்டமும் இல்லாம ரயில் நிலையத்துக்கு போயிட்டு இருக்கு. அந்த போலி ராகவால டிக்கெட் வாங்க முடிஞ்சது, பேச முடிஞ்சது, ஏன் சிரிக்க கூட முடிஞ்சது. ஆனா அதால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்ய முடியல. யாரையும் பேர் சொல்லி கூப்பிட முடியல. ஏன்னா பேரெல்லாம் ஞாபகங்களோட சம்பந்தப்பட்டது இல்லையா? அந்த ஞாபகங்களை அதால இன்னும் முழுசா திருட முடியல. தண்டவபுரத்தோட கதை இதோட முடியல. இப்போ இந்த கதை நம்மள பார்க்க ஆரம்பிக்குது. இது வெறும் கதை இல்ல, இது ஒரு நேரடியான எச்சரிக்கை. அந்த கிராமத்தோட பழைய டைரியில இருந்த கடைசி வரிகள் இதுதான். அது கொல்லாது, அது தொடரும். அதாவது அந்த உருவம் யாரையும் கொல்றதில்ல, அவங்க வாழ்க்கைய அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்களாவே வாழ ஆரம்பிச்சிடுது. நீங்க உங்க அடையாளத்தை இழக்கிற நாள் தான் அது நீங்களா மாறுற நாள். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களையே யாரோ ஒருத்தர் கவனிச்சிட்டு இருக்கலாம். உங்க நடைய, உங்க சிரிப்ப, உங்க குரல, உங்க ஞாபகங்களை எல்லாத்தையும் அது படிச்சிட்டு இருக்கலாம். உங்க முழு வாழ்க்கையும் அது கத்துக்குது, உங்களாவே மாறுறதுக்காக. ஒரு நாள் அது உங்க முகத்தோடவே உங்க முன்னாடி வந்து நிக்கலாம், உங்ககிட்ட பேசலாம், எல்லாமே சரியா இருக்கும். ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் மாத்திரம் இருக்கும். அதோட புன்னகை ஒரு நொடி தாமதமா வரும். அந்த ஒரு நொடி அதுதான் உண்மைக்கும் பொய்க்கும் நடுவுல இருக்கிற கோடு. அப்படி ஒரு நாள் வந்தா அந்த ஒரு நொடி தாமதத்தை நீங்க கவனிச்சா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன ஆனாலும் சரி, கதவை திறக்காதீங்க.